ஜீவா சார், அதுக்கப்புறம் சித்தன் ரமேஷ் சார் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகும்போதெல்லாம் நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்லாம் சித்தன் படத்துக்குலாம் ஆஃபீஸில் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன். அதுமாதிரி ஜீவாவுடைய ஃபஸ்ட்டு படம் எல்லாமே ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஒரு நடிகராக தொடர்ந்து சுகுமாரன் சொன்ன மாதிரி தான் தொடர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம் சினிமாவில். அந்த வகையில் இன்னும் மறக்காமல் அந்த சித்தன் ரமேஷுங்கிறது உங்கள் சாங்கு, அந்த குத்து சாங் இன்றைக்கி வரைக்கும் நைட் ஆனால் போட்டு உங்களை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த இங்கே வந்து சினிமாவில் வெற்றி பெற்றால் தான் நம்ம தொடர்ந்து போக முடியும், அது உண்மை. அந்த வகையில் மறக்காமல் இருக்க வைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப முக்கியம். இந்த படத்தை வந்து ரமேஷ் சாரை வந்து அடுத்த ஒரு பெரிய ரீஎன்ட்ரிக்கு இந்த படம் வந்து கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும், நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். அதுமாதிரி டைரக்டர் அருண்குமார் சார், ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் மீட் பண்ணேன். அவர் உங்கள் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த படத்தில் நடித்தே ஆகணும் அப்படின்னாரு. சரி சார், கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். நீங்கள் இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, அப்போ கன்ஃபார்மாக அந்த படத்தில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து ஒரு டைரக்டர் ஒரு ஆசைப்பட்டால் தான் நம்ம ஒரு படத்தில் நடிக்க முடியும். இந்த கேரக்டர் அப்புக்குட்டி நடிக்கணும், இந்த கேரக்டர் இந்த நடிகர் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தான் நாங்கள் நடிக்க முடியும். அந்த கேரக்டருக்கு நாங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒன்றி போக முடியும் சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த படத்தில் நடிக்க நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஷாக்கான விஷயம், என்ன வந்து டைட்டில் ஓப்பன் பண்ண வச்சது உண்மையாகவே பெருமையாக இருந்தது, எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கேமராமேன் சார், அப்புறம் தயாரிப்பாளர் எல்லாருக்கும், இசையமைப்பாளர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஆசீர்வாதம், முருகனுடைய ஆசீர்வாதத்தில்